இந்த வீடியோவில் நம்ம பீர்க்கங்காய் செடி வந்துட்டு எப்படி வந்துட்டு வளர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு விதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாகவும் நம்ம வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் வந்துட்டு விதை போட்டு வச்சுருந்து அது வளர்ந்துட்டோன்னா எடுத்து நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு வேஸ்ட்டான வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மு எண்ணெய் டின்னு வந்து இருக்குல்ல, அந்த டின்னு இது. ஸோ இது மாதிரி வந்து வேஸ்ட்டானதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு எரு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது மட்டும் பயன்படுத்துங்க. நான் அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா வர்மி கம்போஸ்ட்டு வந்துட்டு, அதாவது எருவு இல்லைனா வர்மி கம்போஸ்ட் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு மடங்குனா ஒரு மடங்கு வந்துட்டு மண், ஒரு மடங்கு வந்துட்டு தேங்காய் நார் கழிவு வந்துட்டு கலந்துக்கோங்க. கலந்து நீங்கள் வந்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த டப்பாவில் காட்டினால அது மாதிரி நீங்கள் செடி வளர்த்து அப்படியே வந்துட்டு நம்ம இதில் மாற்றி வச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு விதை போட்டிங்கன்னா பீர்க்கங்காய் விதை வந்துட்டு 3 நாளில் வந்துட்டு வந்துடும். ஸோ 3 நாள் வந்துட்டு முளைச்சி வந்துட்டோன்னா சுற்றி வந்து இது மாதிரி கொம்பு வந்துட்டு நம்ம சும்மா இது மாதிரி கயிறு கட்டி விட்டோன்னா போதும், கொம்பு நட்டு. ஸோ அது மேலே வந்துட்டு ஏறிடும். மேலே ஏறிட்டு அப்புறம் பார்த்துட்டாங்க காய் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இந்த செடிக்கு வந்துட்டு பீர்க்கங்காய் செடிக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு 2 வாட்டி வந்துட்டு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாலே போதும். செடி வந்துட்டு நல்லா வரும், நம்மளுக்கு ஈல்டும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வரும். பாலினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீர்க்கஞ்செடி வந்துட்டு பூ பூத்துட்டோன்னே அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபீமேல் ஃப்ளவரு. ஃபீமேல் ஃப்ளவர்னால் கீழே வந்துட்டு காயோடு வந்துட்டு பூ வரும். ஸோ இது வந்து நார்மலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்துட்டு பாலினேஷன் வந்து நடக்கும். சப்போஸ் வந்துட்டு நடக்கலை அப்படின்னா வந்துட்டு இது வந்து எப்படி நடக்கும்னா பூச்சிங்க மூலிமா நடக்கும். சம்டைம் காற்றடிக்கும் பொழுது அது மாதிரி இயற்கையாகவே நடக்கும். அப்படி நடக்கலைனா வந்துட்டு அந்த பிஞ்சு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கருகிடும். அதுலேருந்து நம்மளுக்கு காய் வந்துட்டு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவரு, அதாவது ஆண் பூ. இப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து எடுத்து நம்ம அது மேலே வந்துட்டு உரசி விட்டால் போதும், பாலினேஷன் வந்துட்டு நடந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு இதுலேருந்து வந்துட்டு கொஞ்சம் வந்து பிச்சு கொஞ்சம் வந்து ஒரு பூவே வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து அதை சுற்றி இருக்கிறத வந்துட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஃபீமேல் ஃப்ளவரில் வந்துட்டு நம்ம சும்மா டச் பண்ணால் போதும். ஸோ டச் பண்ணால் வந்துட்டு அவ்வளோதான், வந்துட்டு பாலினேஷன் நடந்துடும். அதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய் வந்துட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரே பூ வந்துட்டு மெயில் ஃப்ளவரை வந்து எடுத்து நம்ம ஃபீமேல் ஃப்ளவரில் 2-3 செடிக்கு கூட தேய்க்கலாம். என்கிட்ட வந்துட்டு நிறைய வந்துட்டு மெயில் ஃப்ளவர் இருந்துச்சுனால நான் செப்பரேட்டாக வந்துட்டு தேய்க்கிறேன். சும்மா வந்துட்டு நம்ம டச் பண்ணால் போதும். ஸோ இங்கே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். பாலினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீர்க்கஞ்செடி வந்துட்டு பூ பூத்துட்டோன்னே அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபீமேல் ஃப்ளவரு. ஃபீமேல் ஃப்ளவர்னால் கீழே வந்துட்டு காயோடு வந்துட்டு பூ வரும். ஸோ இது வந்து நார்மலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்துட்டு பாலினேஷன் வந்து நடக்கும். சப்போஸ் வந்துட்டு நடக்கலை அப்படின்னா வந்துட்டு இது வந்து எப்படி நடக்கும்னா பூச்சிங்க மூலிமா நடக்கும். சம்டைம் காற்றடிக்கும் பொழுது அது மாதிரி இயற்கையாகவே நடக்கும். அப்படி நடக்கலைனா வந்துட்டு அந்த பிஞ்சு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கருகிடும். அதுலேருந்து நம்மளுக்கு காய் வந்துட்டு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவரு, அதாவது ஆண் பூ. இப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து எடுத்து நம்ம அது மேலே வந்துட்டு உரசி விட்டால் போதும், பாலினேஷன் வந்துட்டு நடந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு இதுலேருந்து வந்துட்டு கொஞ்சம் வந்து பிச்சு கொஞ்சம் வந்து ஒரு பூவே வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து அதை சுற்றி இருக்கிறத வந்துட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஃபீமேல் ஃப்ளவரில் வந்துட்டு நம்ம சும்மா டச் பண்ணால் போதும். ஸோ டச் பண்ணால் வந்துட்டு அவ்வளோதான், வந்துட்டு பாலினேஷன் நடந்துடும். அதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய் வந்துட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரே பூ வந்துட்டு மெயில் ஃப்ளவரை வந்து எடுத்து நம்ம ஃபீமேல் ஃப்ளவரில் 2-3 செடிக்கு கூட தேய்க்கலாம். என்கிட்ட வந்துட்டு நிறைய வந்துட்டு மெயில் ஃப்ளவர் இருந்துச்சுனால நான் செப்பரேட்டாக வந்துட்டு தேய்க்கிறேன். சும்மா வந்துட்டு நம்ம டச் பண்ணால் போதும். ஸோ இங்கே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். நம்ம பாலினேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு காய்ங்க வந்துட்டு பெருசாகிடும். இதை பார்த்திங்கன்னா அந்த 2 பிஞ்சு ஃபீமேல் ஃப்ளவர் இருந்துச்சுல, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு இந்த செடியில். ஸோ நம்ம அடுத்தது வந்துட்டு பக்கத்தில் ஒரு செடிக்கும் நான் வந்துட்டு பண்ணேன். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடுச்சு காய். இப்போ வந்து நம்ம அந்த 3த்தையும் வந்துட்டு கட் பண்ணிடலாம்.
நான் வந்துட்டு இப்போ 3த்தையும் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ சொன்னது எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணாவே போதும். பீர்க்கங்காய் வந்துட்டு நல்லபடியாக வரும். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.